பிரேக்கப்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ், ஸ்கின் இஷ்யூஸ் வந்திருக்கா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது. ஹாய், ஐ எம் டாக்டர் விவிதா. நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ல இருக்கீங்களா? நீங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது உங்க பாடியில ஹாப்பி ஹார்மோன்ஸ், டோபமைன், ஆக்சிடோசின் இதெல்லாம் அதிகமா இருந்திருக்கும். நீங்க பிரேக்கப்பை க்ரோ த்ரூ பண்ணும்போது உங்க பாடியில ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், கார்டிசோல் அதிகமாயிடும். இதனாலதான் பிரேக்கப்ல ரொம்ப சோகமாகவும் மனசு வலியோட இருக்கிறது. இதை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணி நீங்க ஹெல்தியா உங்க லைஃபை மாத்தணும் அப்படின்னா நீங்க உங்களோட ஸ்லீப்பை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. உங்களோட செல்ஃப் லவ்வை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஹெல்தியான ஃபுட்டு நல்லா சாப்பிடுங்க. நீங்க ஒரு குழந்தை மாதிரி உங்க மனசு அழுதுட்டு இருக்கும். அந்த டைம்ல உங்களுக்கு நீங்க தான் ஆறுதலா இருந்துக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபேமிலியாவோ உங்க ஃப்ரெண்ட்ஸோடய சேர்ந்து ட்ரிப் பிளான் பண்ணுங்க. வெளியே போயிட்டு வாங்க. இன்னர் ஹீலிங்க்கு டைம் எடுத்துக்கும், பட் டெஃபினட்டா ஹீல் ஆகும். அது வரைக்கும் ஒரு நியூ ஸ்கில்ல லேர்ன் பண்ணுங்க. என்ன விஷயம் பண்ணக்கூடாதுன்னா இமீடியட்டா அனதர் ரிலேஷன்ஷிப்ல ஜம்ப் பண்ணக்கூடாது. அவங்கள ரிமெம்பர் பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டிமுலண்டா உங்க கூட வச்சுக்காதீங்க. பெஸ்ட் ரிவெஞ்ச் உங்க லைஃபை சூப்பரா நீங்க மாத்துறது தான். பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு பேட் ஹேபிட்க்கு ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னா இது உங்க லைஃபையே மொத்தமா முடிச்சிடும்.